ஒரு வழியாக ஜம்மு தாவி ரயில் நிலையம் வந்து சேர்ந்ததுங்க ரயில். அங்கேருந்து நம்ம இப்போ கட்ரா நோக்கி கிளம்ப போகிறோம். இந்த பாதை தான் ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக வந்து படிக்கிட்ட நான் வந்து வீடியோவை எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஜம்முதாவி ரயில் நிலையத்தை தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஜம்முதாவி நகரம் அப்படிங்கிறதுனுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிச்சது. இங்கே என்னடா ஜம்முதாவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாவி நதி அப்படின்னு சொல்லி ஒரு நதி ஓடுது. அந்த நதியினுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடியது ஜம்மு நகரங்க. இந்த நதியினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது ஜம்மு தாவி நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ரயில் நிலையம் இருக்குது. இந்த ரயில் நிலையத்தை தாண்டினதுமே உடனடியாகவே சுரங்கப்பாதை ஒன்று ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரங்கங்கள் பாலங்கள்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. பாருங்கள், ஜம்மு மாநில தலைநகர் ஓரளவுக்கு மிக பிரம்மாண்டமான நகரம் தான். அதே போல் நகரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெங்களூர் அளவுக்கு ஓரளவுக்கு நிறைய மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறத காண முடியுது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வசந்த காலமாட்டம், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் குளிர் கொஞ்சம் கூட தெரிவிக்கல. நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சராசரியான வெப்பநிலை தான் அங்கேயே நிலவனது. நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போனதுனால நமக்கு ரொம்ப பெருசாக தெரிவிக்கலை. இப்போ இந்த வெளி அழகெல்லாம் பார்க்கலான்னு வெளியே வந்து நிற்கும் போது வெப்ப காற்று அனல் அடிக்க ஆரம்பிச்சது. சுரங்கங்களுக்குள்ளார ரயில் நுழைஞ்சு போக போக ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அப்புறம் வானுயர்ந்த பாலங்கள், இந்த பாலத்து மேலாம் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னமோ வானத்தில் நம்ம மிதக்கிற மாதிரி, அது மேலே ஏதோ ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, புஷ்பக வாகனத்தில் மேலே நம்ம போகிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் தென்பட்டது. பாருங்கள், எவ்வளோ அகலமான ஜம்மு தவி நதி உங்களுக்கு தெரியுது. தவி நதி அப்படிங்கக்கூடியது இது வந்து மழைக்காலங்கள் வெள்ளக்காலங்களில் இந்த கரையை அந்த கரையை தொட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிகமான தண்ணீர் வரத்து வரும்னு சொல்லி அங்கே உள்ளூர்கார் ஒருத்தர் போலீஸ் வந்தவர் சொன்னார். இந்த இடத்துல இதை சொல்ல மறந்துட்டேன். ஜம்மு நகரத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயுமே ஒவ்வொரு போலீஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து வனப்பகுதிகள் வழியாக தான் ரயில் நிறையா போகும். உள்ளே போக போக இந்த தீவிரவாதிகள் தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதே போல் நான் இந்த வாசலில் நின்றுட்டு கதவை திறந்து வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதையுமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்கார் அனுமதிக்கலை. ஏன்னா இதெல்லாம் இதுக்கு மேலே வந்து ரொம்ப ஆபத்தான பாதைகள், தவறி விழுந்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது உங்களை, அதனால் உள்ளே போயிருங்க, வீடியோ எடுக்கிறது நீங்கள் உள்ளே இருந்தே எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டாரு. அதில் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் கிடைச்ச நேரத்துக்குள்ளார இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன். மீதி எல்லாமே அடுத்து தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம் நான் வந்து உள்ளே இருந்து நம்ம அந்த கண்ணாடி ஏசி பெட்டியினுடைய கண்ணாடி வழியாக எடுத்தது தான் உங்களை காட்ட முடியுது. ஏன்னா அதுவும் உண்மையில் அவர் சொன்னது நியாயம்தான். பெரிய பெரிய பாலங்கள் கீழே பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷத்தில் நெஞ்சில் கிளி ஏற்படுது, உடல் நடுக்கம் ஏற்படுது. அவ்வளோ உயரமான பாலங்களுக்கு கீழே பெரிய பள்ளத்தாக்குகள். அந்த இதெல்லாம் வந்து நான் வாயில் சொல்கிறது, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஒரு பாதையில் நீங்கள் போய் அனுபவிச்சு பாருங்கள். ரொம்ப அற்புதமான, வாழ்க்கையில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாதை. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு உடல் சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. நான் தொடர்ந்து வலியுறுத்துறது அதை நிறைய வீடியோகளில் இந்த கருத்தை சொல்லியிருப்பேன். நம்ம இந்தியாவிலேயே அழகு கொட்டி கிடக்குதுங்க. அதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரியான அழகுகளை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் தள்ளி போட்டு வயசான காலத்தில் முட்டு வலி, முதுகு வலி, உடம்பு தாங்காது அப்படிங்கிற காலத்தில் நீங்கள் போய் சிரமப்படாமல் ஓரளவுக்கு சரியான வயது, நல்ல நடை, ஆரோக்கியம் இருக்கும்போது இந்த மாதிரியான இடங்கள்லாம் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வயசான காலங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் போயிட்டு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னா இது போன்ற கடினமான இடங்கள்லாம் அப்போ நிறைய நீண்ட தூர பயணங்கள்லாம் சேர்த்து உடம்பு ஒத்துழைக்காது. நம்ம மனசு ஆசைப்பட்டாலும் அப்போ முடியாமல் போயிடும். அதனால் இது போன்ற அழகெல்லாம் குறிப்பிட்ட கரெக்டான வயசில் வந்து அனுபவிச்சிருங்க. காலத்தை பயிர் செய் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே பொருந்தும். வாங்க தொடர்ந்து அழகை பார்க்கலாம்.
சுரங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டா 30க்கு மேற்பட்ட சுரங்கங்கள், பாலங்கள் ஒரு 20க்கு மேலே இருக்கும். அதில் சிறு சிறு பாலங்கள் நிறையா இருக்குது, பெரிய பாலங்கள் ஒரு 5, 6 இருக்குது. அந்த பெரிய பாலங்கள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அதே மாதிரி சுரங்கங்களும் அதே மாதிரி தான். உள்ளே நுழைஞ்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கூட விடாமல் தொடர்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட சுரங்கத்து வழியாகவே ரயில் பயணிக்குது. இன்றைக்கி சுரங்கங்களில் வந்து சில பகுதிகளில் போகும்போது ரயில் மெதுவாக போய் பார்த்துருக்குறேன். இங்கே எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக தான் போகுது. இதில் இன்னொன்று ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, உள்ளெல்லாம் போக போக ரொம்ப வனாந்தரமான பகுதிகள் தான் வருது. அந்த பகுதிகள்லேயும் அந்த ரயில்வேனுடைய பாதுகாப்பு படை வீரர்களும் இராணுவத்தினரும் அப்புறம் அந்த ரயில்வே பணியாளர்களும் அந்த காட்டிலேயே நின்றுக்கிட்டு அந்தந்த சிக்னல்ஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரயில் வரும்போது போகலான்னு தொடர்ந்து விசில் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் நாம் தனி ஒரு ஆளாக அங்கே இருக்கிறதுக்குலாம் நிச்சயமாக பயப்படுவோம். ரொம்ப வந்து அவங்க கடமையை கருத்தாக கொண்டு இந்த மாதிரி செயல்படுறதை பார்க்கும்போது ஒரு நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு கடினமான விஷயம். அது இந்த மாதிரியான விஷயங்களை வேலை செய்கிறதுக்கு அவங்க துணிஞ்சு வர்றாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து அங்கே இருந்து அவங்களுக்கு பழகி போனதுனால அது சரியாக போயிடுது. நமக்கு இது பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துலலாம் போகும்போது வானத்து மேலே அப்படியே நம்ம மிதந்து போகிற மாதிரியான ஒரு உணர்வை தான் கொடுத்தது நிஜமாகவே. அந்தளவுக்கு ஓரளவுக்கு பனிமூட்டமான ஒரு பகுதி, ரொம்ப உயரமான பகுதி. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ உயரங்கிறது தெரிவிக்காது. அந்த ஒரு ஃபீல் வந்து நீங்கள் உணரணுன்னா நேரடியாக போய் அனுபவிங்க, உங்களுக்கு அது நிச்சயமாக கை கொடுக்கும். உதம்பூர் ரயில் நிலையம் வந்துருச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜம்மு தாண்டினதுலேருந்து எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு தான். அது போலீஸ்காரங்க, இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நிறைய பெண் போலீஸ் காவலர்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரயில் நிலையங்களில். ரொம்பவுமே பாதுகாப்புக்கு இடிப்படு மிகுந்த ஒரு இடத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு கொடுத்தது. கட்ரா ரயில் நிலையம் வந்து அடைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து மற்ற சம்பவங்களை பார்க்கலாம். வாங்க உறவுகளே.